ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையானது வருகிறது. இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனி தோஷத்திலிருந்து தப்பிக்க சித்தர் ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. சித்தர் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தோஷத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி தோஷத்தால் நிறைய விதமான மாற்றங்களை, நிறைய விதமான விபரீதங்களை நிச்சயமா நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில படாத அளவிற்கு பல கஷ்டங்களை நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சந்தித்து வரக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானின் ஆட்டத்தால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைய விதமான நெகட்டிவான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான நேயர்களும் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா சனி தோஷத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இதனால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டுமே நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பை, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நிச்சயமாக நீங்க குறைத்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தாக்கத்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான சிக்கல்கள், உங்க வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள், மனநிலை இல்லாம நிறைய பேர் அவதிப்பட்டு வருவீங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான நேர்களும் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை மட்டுமே நீங்க செய்துனுங்க. இந்த ஒரு பரிகாரத்தால் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பரிகாரத்தை நாம நாளை நாள் எப்படி செய்யணும், எந்த மாதிரி முறைகளில் நாம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம பார்த்து பயனடையலாம். 7 தலைமுறைக்கு முன்பு செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் நீங்க செய்த பாவங்கள் அனைத்துமே தீருவதற்கு ஒரு மிக சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை சொல்லலாங்க. அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய பாவங்களும் தீரும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஜாதகப்படி மோசமான தசா புக்தி நடக்கக்கூடிய காலங்களில் அல்லது அஷ்டம சனி, ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலங்களிலும் சரி, சனி பகவான் தயவு தட்சாயம் இன்றி கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில கடுமையான சூழலை சந்தித்து வரக்கூடிய நேர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமையில நீங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு முழு நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடமான சூழ்நிலைகள் அனைத்துமே தீர்வதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. ஸோ பாவங்களை போக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் நாளை நாள் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திருங்க. நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி முக்கியமாகவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பச்சை அரிசியை ஒரு கையில் அள்ளி அரிசியாக அல்லது அதை நன்கு பொடி செய்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி செய்த பிறகு விநாயக பெருமானை, அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை 3 முறை சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை நீங்க சுற்றி போடணுங்க. அப்படி செய்த பிறகு அதை எறும்பு தூக்கி செல்லுங்க. அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்களிலிருந்து பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த பரிகாரத்திற்கு மரத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமானாக இருப்பது ரொம்பவே சிறந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தடி விநாயகராக இருந்தா அது இன்னமும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி தூக்கி சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழை காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளுமாங்க. எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அதன் கெடும் தன்மை நிச்சயமாக நீங்கிவிடும். இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி 2.25 வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை 30 முக்கோடி தேவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாக ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. 2.5 ஆண்டிற்கு ஒரு முறை கிரக நிலை நிச்சயமா மாறுங்க. அப்படி மாறியதும் அதனுடைய வலு இழந்து போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நாம அடிக்கடி பச்சரிசி மாவினை எறும்புக்கு உணவாக நிச்சயமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தினசரி உங்களுடைய வாழ்க்கையில பழக்கமாக கூட நீங்க செய்யலாம். தினசரி நீங்க எறும்புகளுக்கு பச்சரிசி மாவை போடுவதால் உங்களுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு எறும்பு சாப்பிட்டால் பார்த்தீங்கன்னா 108 பிராமணர்கள் சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பரிகாரம் மிகவும் அற்புதமான புண்ணியம் வாய்ந்த ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால சனி பகவானின் தொல்லைகள் நம்மை தாக்காது அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி
அதாஷ்டம சனி, இது அனைத்திற்குமே இது ஒரு தீர்வாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சனி மகா தசை நடப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சனி பகவானால் நிறைய விதமான சூழ்நிலை சந்தித்து வரக்கூடிய நேர்களுக்கும், நிறைய விதமான கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வரக்கூடிய நேர்களுக்கும் இந்த பரிகாரம் சிறந்ததாக இருக்குங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செலவு இல்லாமல் எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. பரிகாரம் சிம்பிளாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய தாக்கத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகவும் பெரிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால நீங்கள் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. சனி பகவானுடைய தாக்கத்தால் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விதமான துன்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்குங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த விஷயங்கள் நடக்காமல் போகலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்திருக்கக்கூடிய விஷயங்களும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானின் தாக்கத்தால் நிச்சயமாக நடக்காமல் போகலாம். அதுபோல வேலை ரீதியாக நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்து வரலாம், உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்களை பார்த்து வரலாம். இந்த மாதிரி அனைத்து விதமான தொந்தரவுகளுக்கும் அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாங்க. ஸோ இந்த செயலை நீங்கள் செய்து வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். உடல் ஊனமற்றவர்களுக்கு காலணிகள் அன்னதானம் அளிப்பது மிகவும் நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி சனி பயிற்சி நடக்கக்கூடிய நேர்கள் உங்களால் முடிந்தால் ஏழை எளியோர்களுக்கு ஏதாவது தானத்தை நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் முடிந்தால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டு அங்கு நீங்க இருக்கக்கூடிய கோவில்களில் ஏதாவது 2 பேருக்காவது நீங்க தானங்களை கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்தும் உங்களை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்களிலிருந்தும் நிச்சயமாக விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இந்த பச்சரிசி பரிகாரத்தை நீங்க கண்டிப்பாக செய்திடுங்க. பச்சரிசி பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் குறைந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கலாம். ஸோ இந்த சனிக்கிழமை அன்று, அதான் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று உங்களால் முடிந்தால் 2 பேருக்காவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவிகளை செய்திடுங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியம் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இதனால் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று என்ன பரிகாரத்தை செய்தால் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.